அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை பாராட்டியுள்ளார். இந்தியா தற்போது மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது என்றும் அதன் வளர்ச்சி 7% முதல் 8% வரை உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த கருத்து கடந்த ஆண்டு அவர் இந்திய பொருளாதாரத்தை செத்துப்போன பொருளாதாரம் என்று விமர்சித்திருந்த நிலைப்பாட்டிலிருந்து குறிப்பிடத்தக்க மாற்றமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு முன்னதாக தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ட்ரம்ப் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். அந்த பேட்டியில் வலுவான பொருளாதார வளர்ச்சியை காரணமாக கொண்டு வட்டி விகிதங்களை அதிகமாக வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் வாதிட்டார். இதற்காக இந்தியாவை ஒரு உதாரணமாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா உள்ளிட்ட சில நாடுகள் மிக சிறப்பாக வளர்ந்து வருகின்றன. அவை 7 அல்லது 8% வளர்ச்சியை பதிவு செய்கின்றன என்று தனியார் பேட்டி எழுத்து பதிவில் ட்ரம்ப் கூறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை அமெரிக்க பொருளாதாரத்துடன் ஒப்பிட்டு அமெரிக்காவும் அதிக வளர்ச்சியை அடைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஆனால் இந்த கருத்துக்கள் கடந்த காலத்தில் அவர் இந்தியாவை கடுமையாக விமர்சித்த நிலைப்பாட்டுக்கு முற்றிலும் மாறானது. 2025 ஜூலையில் அவர் இந்தியா குறித்து கடுமையான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அப்போது அவர் ட்ரூத் சோசியல் தளத்தில் இந்தியா மற்றும் ரஷ்யா தொடர்பான வர்த்தக உறவுகளை விமர்சித்து அவர்கள் இருவரும் சேர்ந்து தங்கள் நலிந்த பொருளாதாரங்களை வீழ்த்திக் கொண்டால் அது எனக்கு ஒரு பொருட்டல்ல என்று குறிப்பிட்டிருந்தார். அதே சமயத்தில் இந்திய இறக்குமதிகளுக்கு 25% வரி விதிப்பதாகவும் அவர் அறிவித்தார். இந்தியா மிக அதிக வரிகள் மற்றும் கடுமையான வர்த்தக தடைகளை விதிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையே இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படாததால் அமெரிக்கா கூடுதல் வரி நடவடிக்கைகளை எடுத்தது. இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் மற்றும் பாதுகாப்பு உபகரண கொள்முதல்களை காரணமாக கொண்டு இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். 25 ஆகஸ்டில் இந்த வர்த்தக பதற்றம் மேலும் அதிகரித்தது. இந்தியா தொடர்ந்து ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணமாக கொண்டு ட்ரம்ப் கூடுதலாக 25% அபராத வரி விதிக்கும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார். இதன் மூலம் ஏற்கனவே இருந்த 25% வரியுடன் சேர்த்து இந்திய பொருட்களுக்கு மொத்தம் 50% வரி விதிக்கப்பட்டது. இந்த உயர்ந்த வரிகள் 2025 ஆகஸ்ட் 27 அன்று அமலுக்கு வந்தன. இதற்கிடையில் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே புதிய வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தைகள் மீண்டும் வேகமடைந்துள்ளன. G7 உச்சி மாநாட்டின் போது பிரதமர் நரேந்திர மோடியும் ட்ரம்பும் சந்தித்ததை தொடர்ந்து இந்த முன்னேற்றம் ஏற்பட்டது. இரு நாடுகளும் வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் வகையில் ஒரு இடைக்கால ஒப்பந்தத்தை நோக்கி செயல்பட்டு வருகின்றன. முன்மொழியப்பட்ட இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டால் இரு நாடுகளுக்கும் இடையிலான சந்தை அணுகல் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பேட்டியின் போது அமெரிக்க பொருளாதாரத்தை பற்றி பேசிய ட்ரம்ப் அது பொற்காலத்தில் இருப்பதாக கூறினார். வேலைவாய்ப்பு அதிகரித்து வருவதாகவும் பங்கு சந்தைகள் புதிய உச்சங்களை எட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் அமெரிக்காவின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் வகையில் கடுமையான பணவியல் கொள்கை இருக்கக்கூடாது என்றும் அவர் விமர்சித்தார். மேலும் தனது முதல் ஜனாதிபதி பதவிக்காலத்தை விட அமெரிக்க பொருளாதாரம் இன்னும் சிறப்பாக செயல்படுவதாக தாம் நம்புவதாக கூறிய ட்ரம்ப், இது சிறந்தது, இது முந்தையதை எல்லாம் தூக்கி எறிந்துவிடும் என்று நான் நினைக்கிறேன் என்றார். அமெரிக்கா 4% வளர்ச்சியிலே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, 12% அல்லது 13% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியும் அடைய வேண்டும் என்று அவர் கூறினார். மொத்தத்தில் இந்தியாவை குறித்த அவரது தற்போதைய கருத்துக்கள் மென்மையாகவும் பாராட்டுதலாகவும் இருந்தாலும் கடந்த காலத்தில் இருந்த கடுமையான விமர்சனங்களுடன் ஒப்பிடும்போது இது குறிப்பிடத்தக்க மாற்றமாக பார்க்கப்படுகிறது.